இனி எதை நினைத்தும் வருத்தப்பட வேண்டாம், கவலை கொள்ள வேண்டாம். உன் வாழ்விற்கான பேரதிசயத்தை 30 நிமிடங்களில் நடத்தி தர தயாராக வந்து விட்டேன். இந்த சாய்பாபா உன்னுடைய வாழ்க்கையில் நேரடியாக நுழைந்திருப்பதால் கர்மாக்கள் அனைத்தும் உடனே மாயமானது. யாராவது உன்னை நினைத்தால் உன்னுடைய மனம் ஒருவித உள்ள பூரிப்பை அப்பொழுது சந்திக்கும். உடனே நீ நினைத்து கொள்கின்றாய், நாம் விரும்பியவர்கள் நம்மை நினைக்கின்றார்கள் என்று. அதுவும் சரிதான். இந்த பாபா நான் தான் உன்னை நினைத்தேன். நீ எதிர்பார்க்காத இடத்திலிருந்து இப்பொழுது உன்னை தேடி நல்ல செய்தி வரும். பாபா மட்டும் உன்னை நினைத்தால் போதுமா? நீ விரும்பியவர்கள், உன்னை விரும்பியவர்கள் உன்னை நினைக்க வேண்டாமா? அதற்கான நேரம் இப்பொழுது அழகாக வந்திருக்கின்றது. மனிதர்கள் யாரும் அவ்வளவு எளிதில் ஒருவருக்கு நம்பிக்கையை கொடுத்துவிட முடிவது இல்லை. முழுமையான நம்பிக்கை தோன்ற வேண்டுமானால் அந்த அளவு அவர்களுடைய செயல்பாடுகள் ஒருவரின் மீது இருந்திருக்க வேண்டும். ஒரு சில நிகழ்வுகள் நடக்கும் பொழுது அது ஏனோ சந்தேகத்தை ஏற்படுத்தி விடுகின்றது. அந்த சந்தேகம் காலங்கள் சென்றாலும் மாறுவதில்லை, அவர்களுடைய செயல்பாடுகள் மாறும் வரை. தவறாமல் சில வாய்ப்புகள் கிடைக்க வேண்டும் உனக்கு என்று ஒரு சில வாய்ப்புகளை இப்பொழுது உன்னை நோக்கி அனுப்பி வைத்திருக்கின்றேன். அந்த வாய்ப்புகளை நீ சரியாக பயன்படுத்துவதன் மூலம் உன்னுடைய கனவுகள் எல்லாம் இப்பொழுது நிஜமாகிவிடும். ஒரு சிலர் உனக்கு நன்மை பயக்கக்கூடிய விஷயங்களை செய்ய வேண்டும் என்று நினைக்கின்றார்கள். அவர்களை ஏனோ நீ நம்ப மறுத்து விடுகின்றாய். ஒரு சிலர் உன்னை விலக நினைக்கின்றார்கள். ஏனோ அவர்களை நாடி நீ ஓடுகின்றாய். நிம்மதி உன்னை சுற்றி ஒரு இடத்தில் இருக்கின்றது, அதை நீ கண்டு கொள்வது இல்லை. நிம்மதி கிடைக்காத இடத்தை உன்னுடைய மனம் தேடி தேடி அலைந்து அதை சுற்றியே ஓலமிட்டு கொண்டிருக்கின்றது. எதற்காக இந்த நிலை? கர்மாவின் காரணமாக இருந்தது. இப்பொழுது அதை நான் அழித்திருப்பதால் பேரதிசயம் உன் வாழ்க்கையில் ஏற்பட தயாராகி இருக்கின்றது. ஓம் சாய்ராம் என்று நீ சொன்னால் அந்த மந்திரம் உன்னுடைய வாழ்வை மாற்றக்கூடிய மந்திரம். அந்த அழைப்பில் உள்ள எளிமையிலும் பரிபூர்ண விசுவாசத்திலும் தான் அதிசயமானது பிறக்கும். கண்களை மூடி இந்த சாய்நாதனை எண்ணிப்பார். உன் மனதில் என்னுடைய சத்தம் கேட்கும். நான் உன்னை எப்பொழுதும் விட்டுவிட மாட்டேன். இப்படி கவலை சூழ கண்ணீர் சிந்த உன்னை நான் வாழ வைக்க மாட்டேன். உன்னை நான் எப்படி வாழ வைப்பேன் என்று சொல்லட்டுமா? தற்சமய பிரச்சனையிலிருந்து விடுவித்து அந்த கண்ணீரை ஆனந்த கண்ணீராக மாற்றி வாடிய முகத்தை புன்னகை சிந்த வைத்து இப்பொழுது உன் ஆசையை நான் நிஜமாக்கி தரத்தான் வந்திருக்கின்றேன். உன் வாழ்க்கையை காப்பாற்றக்கூடிய விஷயங்களில் நான் ஈடுபட்டிருந்தேன். பெரிய நன்மை இப்பொழுது வரமாக அதன் மூலமாக உனக்கு கிடைக்கப் போகின்றது. பண சம்பந்தமான தடைகள் அனைத்தும் நீங்கிவிடும். திருமண யோசனைகள் எல்லாம் உறுதியாகும். பயணத்திற்கு எதிர்பாராத வழி திறக்கும். மனக்குமுறலை எல்லாம் நான் நிறுத்தி விடுவேன். துக்கம் நின்றுவிடும். வெற்றி கதவு திறக்கும். பேரதிசயம் நிகழும்.